அனைவருக்கும் வணக்கம். த மேஜிக் அப்படிங்கிற புத்தகத்தை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். இது வந்து ரோண்டா பர்னே அப்படிங்கிறவங்க இந்த புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க த சீக்ரெட் அப்படிங்கிற புக்கை கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அந்த புக்ல நமக்கு வேண்டியதெல்லாம் எப்படி நம்ம அடையிறது, இந்த மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் அவங்க வந்து த சீக்ரெட் அப்படிங்கிற புக்ல சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நமக்கு லைஃப்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ், அதாவது சில லேகிங் இருக்கும்ல, நிறைய விஷயங்கள் லைஃப்ல வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். ஏன் நமக்கு லைஃப்ல இதெல்லாம் நடக்குது, ஏன் சில விஷயம்லாம் நம்ம லைஃப்ல இல்லாமையே இருக்குது, அவங்களுக்கு அதிகமா இருக்கு நமக்கு கம்மியா இருக்கு, இப்படி நிறைய கேள்விகள் வந்து நமக்குள்ள இருக்கும். அதுக்கான விடை தான் இந்த புக்ல உங்களுக்கு கிடைக்க போறது. ஸோ இந்த மேஜிக் அப்படிங்கிற புத்தகம் வந்து பேரே நீங்க பார்த்தீங்கன்னா மேஜிக், அற்புதம் அப்படிங்கிறது. ஸோ இந்த அற்புதத்தை தான் உங்க வாழ்க்கையில அது நிகழ்த்த போகுது, அதுவும் சில ப்ராக்டிசஸ் மூலியமா. ஃபர்ஸ்ட் தலைப்பே அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, டு யூ பிலீவ் இன் மேஜிக்? நம்பிக்கை இருக்கா, உங்க யாருக்காவது மேஜிக்ல நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம வந்து குழந்தை பருவத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். அப்படியே நீங்க வந்து சின்ன குழந்தையா நீங்க இருக்கும்போது ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். அப்படியே இந்த ஒரு ஃப்ளவரை பார்த்தா ஒரே எக்ஸைட் ஆயிட்டு அப்படியே சிரிப்போம், நம்ம முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு பட்டர்ஃப்ளை பறந்தா கூட அதை பார்த்து ஒரு எக்ஸைட் ஆயிப்போம். ஒரு நட்சத்திரங்களை பார்த்தா கூட அந்த நட்சத்திரம் நம்மளால தொட முடியும்னு வேற நம்புவோம் சின்னதா இருக்கும்போது. அதே மாதிரி நம்ம அம்மா வந்து சில கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் சொன்னா கூட, இல்ல நம்ம வந்து நிலாக்கு நாளைக்கு போவோம்னு சொன்னா கூட அதெல்லாம் கூட நம்ம நம்புவோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசு அப்படி இருந்துச்சு நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது. ஸோ எல்லாமே நமக்கு வந்து அற்புதமா தெரிஞ்சுது. ஒரு ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த நாளே ஒரு அற்புதமான நாள் தான், ஜாலியான நாள் தான். நம்ம குழந்தையா இருக்கும்போது அப்படிதான் இருந்திருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து பெருசாகி நம்ம அடால்ட்டா ஆன பிறகு, மனிதர்களா ஆன பிறகு, நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ்னால நமக்கு என்ன ஆயிடுது, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வந்துடுது. அப்புறம் நம்ம மனசு வந்து ரொம்ப இறுக்கமா மாறிடுது. அப்புறம் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் எப்படி ஆயிடும்னா எல்லாமே வேற, எல்லாமே கஷ்டமா தெரியும். நமக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பார்க்குற விதம் எதுவுமே மேஜிக்கா தெரியாது. நம்ம இந்த ஸ்டார்ஸ் தானே அப்படிமோ, நம்ம இயற்கையை வந்து ரசிக்கிறதையே அப்படியே நிறுத்திடுவோம். நம்ம ஒரு வழியில போயிட்டு இருக்குன்னா கூட, அங்க அழகான பூ இருந்தா கூட, ஒரு அழகான பூந்தோட்டம் இருந்தா கூட அதை நின்று பார்த்து ரசிக்கிற பழக்கம்லாம் நமக்கு போயிடும். அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறதே நமக்கு வந்து சுத்தமா இல்லாம போயிடும். ஆனா இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நம்மளோட இமேஜினேஷன் பவர்லாம் அப்படியே பயங்கரமா இருக்கும். இப்போ என்னோட சின்ன பையன்கிட்ட இருந்து நான் இதை வந்து பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டோரி சொல்லுனா அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்லுவான். நான் அப்போ நினைப்பேன், எப்படி இந்த அளவுக்கு இவனால வந்து இமேஜினேஷன் இருக்கு, எப்படி இப்படி இமேஜின் பண்ணி சொல்றான், எப்படி அவனால முடியுது அப்படிலாம் நினைப்பேன். பிகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் ஸ்டேட்லயே அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இமேஜினேஷன் அப்படிங்கிறது வந்து அன்லிமிட்டடா இருக்கும், எல்லையே இல்லாம இருக்கும். ஆனா நம்ம இப்போ ஒரு பெரியவங்க ஆன பிறகு இப்போ நம்மளை இமேஜின் பண்ண சொன்னா நம்ம நிறைய தேவையில்லாத விஷயத்தை தான் இமேஜின் பண்ணுவோமே. அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இமேஜின் பண்ண மாட்டோம். அப்படியே இமேஜின் பண்ணாலும் அது வந்து நமக்கு கோபமோ இல்ல கவலையோ அந்த மாதிரி ஒரு உணர்வை தான் கொடுக்கக்கூடும். ஸோ அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ இதுல என்ன இவங்க சொல்றாங்கன்னா, அந்த இமேஜினேஷன் தான் உண்மையாவும், நாம இப்போ ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து ஒரு ஃபால்ஸ், ஒரு பொய்யான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த ப்ராக்டிஸை பண்றது மூலியமா மறுபடியும் நீங்க வந்து உங்களுடைய குழந்தை பருவத்தில் உங்க மனசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபெதர் எவ்வளோ லைட்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்க மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராக்டிஸ், இவங்க சொல்லக்கூடிய ப்ராக்டிஸை வந்து நீங்க வாழ்க்கையில ஒரு ஒரு கட்டத்திலையுமே நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பழங்காலத்துல, அதாவது இப்போ இந்த காஸ்பல் சில விஷயம், இந்த இது பைபிள்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கான அர்த்தம் வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு ஃப்ரேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னன்னா இப்போ பணக்காரங்க வந்து திரும்ப திரும்ப பணக்காரங்களா தான் ஆகுறாங்க, ஏழைங்க பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஏழைகளா ஆகுறாங்க. ஆனா இந்த இந்த ஃப்ரேஸ்க்குள்ள ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு, இதுல ஒரு புதிர் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அதாவது எப்படி வந்து மேலும் மேலும் பணம் இருக்கிறவங்க பணக்காரங்களா ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அதாவது அழுத்தமா ஃபாலோ பண்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராட்டிடியூட தான் ஃபாலோ பண்றாங்க. அதாவது இந்த கிராட்டிடியூடு வந்து நீங்க எந்தெந்த விஷயத்துல நீங்க வந்து அப்ளை பண்றீங்களோ, அதாவது என்ன வேலை செஞ்சாலும் சரி, என்ன உங்ககிட்ட பொருள் இருந்தாலும் சரி, என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு கிராட்டிடியூடோட எதெல்லாம் செய்யறீங்களோ உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது எந்த அளவுக்கு நீங்க வந்து நன்றி உணர்வோட இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது.
ஆனா இதுவே நீங்க வந்து கிராட்டிடியூடோட இல்லாம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறாங்க. ஸோ இதை வந்து குரான்ல கூட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து நன்றி உணர்வோட இருந்தீங்கன்னா அந்த கடவுள் வந்து உங்களுக்கு அபரிவிதத்தை அள்ளி கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. அதுவே நீங்க நன்றி உணர்வோட இல்லைன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு குரான்லயே சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண்மணி, அவங்களுக்கு வந்து 10 வருஷமா குழந்தையே இல்லை. அதனால ரொம்ப மன வருத்தத்தோட இருந்தாங்க. என்ன, அதாவது எப்பவுமே ஒரு கவலையிலேயே இருந்துட்டே இருப்பாங்க. அவங்க எப்படி அவங்களுடைய திங்கிங் இருக்கும்னா, எனக்கு இல்ல, எனக்கு குழந்தை இல்ல, எனக்கு குழந்தை, இதை வந்து நிறைய பேருக்கு சொல்லி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க இப்படி இல்லைங்கிறத நான் சொல்லி சொல்லி வருத்தப்பட்டேன்னா அவங்க உடம்பு ரொம்ப பாதிப்படைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து இவ்வளோ 10 இயர்ஸ் கழிச்சு ஒரு ரியலைசேஷனுக்கு வந்தாங்க. சரி, நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தாட்டை வந்து மாத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான ஆக்ஷன் அவங்க எடுக்கிறாங்க. 10 இயர்ஸ் கழிச்சு அவங்க கன்சீவ் ஆகுறாங்க. அவங்க வந்து ஷீ இஸ் பிளஸ்ட் வித் 3 பேபிஸ். அவங்களுக்கு 3 குழந்தைங்க வந்து பிறக்குது. அவங்க ஒரே ஒரு குழந்தைக்கு தான் கேட்டாங்க, ஆனா அவங்களுக்கு 3 குழந்தை பிறந்திருக்கு 10 வருஷம் கழிச்சு. ஸோ இது வந்து என்னன்னா, அவங்க எண்ணங்களை மாத்திட்டாங்க. அவங்க சிந்திக்கிற விதத்தை மாத்தின பிறகு கடவுள் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா அபண்டன்ஸ். அந்த ஒண்ணுங்கிறது வந்து மூணா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு 3 குழந்தைகள் வந்தது மட்டும் இல்ல, அவங்களுடைய ஹெல்த். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த குழந்தை எல்லாம் பிறக்கறதுக்கு முன்னாடி எப்பவுமே கம்ப்ளைண்ட், ஏதாவது ஒரு சிக்னஸ் அவங்க உடம்புல இருந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹெல்தியா இருந்தாங்க. அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்டே அவங்க கிட்ட இல்ல, பயங்கர ஹாப்பி. அந்த குழந்தைங்களும் நல்ல ஆரோக்கியமா இருந்துச்சு. அதே சமயம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சாதாரண வேலை, ரொம்ப அந்த பணப்பற்றாக்குறை வேற அவங்க வாழ்க்கையில இருந்துட்டே இருந்துச்சு. போதுமான அளவுக்கு பணம் இல்ல, அது வேற ஒரு கம்ப்ளைண்டா இருந்துச்சு. ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பணமும் அவங்களுக்கு அந்த 3 குழந்தைங்கள சமாளிக்கிற அளவுக்கு பணமும் அவங்களுக்கு சேர ஆரம்பிச்சிருச்சு. ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அவருடைய கரியர், அவங்க ஹஸ்பண்டோட கரியருமே வந்து நல்ல விதமா போயிடுச்சு. ஸோ இதுக்கு அவங்க பிராக்டிஸ் பண்ணது என்னன்னா இந்த நன்றி உணர்வு தான். ஸோ இது வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நன்றி உணர்வோட ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யறோமோ அப்போ நமக்கு வந்து அபண்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்கிறாங்க. அடுத்தது வந்து த யூனிவர்சல் லா. யுனிவர்சல் லா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாட் யூ கிவ் யூ ரிசீவ் அப்படிங்கிறது தான் யுனிவர்சல் லா. இந்த லா வந்து எல்லாத்துக்குமே, எல்லாமே இந்த யுனிவர்சல் லா பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் இதை அப்ளை பண்ணலாம். நீங்க ஒரு செல் எடுத்தாலும் சரி, ஆட்டம் எடுத்தாலும் சரி, இந்த யூனிவர்ஸ்ல மூவ் பண்ற அந்த பிளானட்ஸ் எல்லாமே லா பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா உங்களுடைய எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாமே லா பிரகாரம் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால தான் உங்களை எண்ணங்களை மாத்துங்க, ஃப்ரீக்வன்சியை மாத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றது. இப்போ நீங்க வந்து உங்க எண்ணங்கள் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதுக்கான சூழ்நிலை தானே வரும். இப்போ நீங்க யோசிக்கிறீங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட வேலையே பிடிக்கவே இல்லை, என்னோட பார்ட்னர், என்னோட வாழ்க்கை துணை வந்து எனக்கு ஏத்த மாதிரி இல்லை, ஸோ என் வாழ்க்கையே முழுக்க பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி எனக்கு நிறைய பில்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்னால் பே பண்ண முடியல, என் குழந்தைங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையில ஒரே பிரச்சனையாவே தான் இருக்கு, எனக்கு ஹெல்த்ல ஏதாவது மாத்தி மாத்தி வந்துட்டே தான் இருக்கு, எனக்கு பண பிரச்சனை இருக்கு, என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவா இல்லை, என் ஃபேமிலி சப்போர்ட்டிவா இல்லை, என்னை யாருமே அப்ரிஷியேட் பண்ணல, இப்படி உங்களுடைய திங்கிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ லா என்ன, யூனிவர்சல் லா என்னன்னா, ஓகே உங்களுடைய திங்கிங் இப்படி இருக்கா, அப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்ட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்களை அது கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுடைய எண்ணம் உணர்வுமே ஒரு எனர்ஜி தான். ஸோ நீங்க எந்த எனர்ஜியை நீங்க யூனிவர்ஸ்க்கு கொடுக்குறீங்களோ அதே எனர்ஜி தான் உங்களுக்கு வந்து அனுபவங்களா உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப புலம்புருவாங்க, இது எனக்கு நடக்கல, அது நடக்கல, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பயங்கரமா புலம்புவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லி புலம்புறாங்களோ அதே தான் அவங்க வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ நீங்க இந்த மாதிரி யோசிக்கலாம், ஓ ஏன்னா என்னுடைய வேலை எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, என்னுடைய குடும்பத்துல இருக்கவங்களாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க, என்னுடைய சில்ட்ரன்ஸ் வந்து என்னை ரொம்பவுமே நேசிக்கிறாங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க வந்து என்னை அப்ரிஷியேட் பண்றாங்க, நான் நல்லா இருக்கேன், நல்லா ஹெல்த்தியா இருக்கேன், என்னுடைய செலவு என்னுடைய தேவைகளுக்கான பணம் என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு உங்களுடைய திங்கிங், உங்களுடைய சிந்தனையை நீங்க மாத்தி பாருங்களேன். ஸோ அங்க லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி அமையும். அதை தான் நீங்கள் அனுபவிக்கவும் செய்வீங்க. நீங்கள் ஒரு ஒரு மேக்னெட்டு தான்.
எப்படி வந்து மேக்னெட் வந்து ஒரு மெட்டல் அப்படி அட்ராக்ட் பண்ணிக்குமோ, ஸோ நீங்களும் வந்து உங்க அனுபவங்களை எப்படி அட்ராக்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் மூலியமாகவும் உங்களுடைய உணர்வுகள் மூலியமாகவும் தான். இதுதான் வந்து இந்த யூனிவர்சல் லா அப்படிங்கிறது. ஸோ ஒரு சேயிங் இருக்கும், வாட் யூ கிவ் யூ ரிசீவ். அதே மாதிரி பூமரேங் அப்படின்னு சொல்லுவாங்க, வாட் யூ சோ ஷால் யூ ரீப் அப்படிங்கிறது. என்ன விதைச்சீங்களோ அதை தான் அறுவடை செய்றீங்க அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்துக்கும் உள்ளேயும் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு ஆழமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராட்டிடியூட் தான். ஸோ எதையுமே நீங்க வந்து கிராட்டிடியூடோட செய்யாத பொழுது அப்போ உங்களால ரிசீவ் பண்ணவே முடியாது. நீங்க நிறைய செயல்லாம் செஞ்சிருப்பீங்க, நல்லதெல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஆனா அதை வந்து நீங்க கிராட்டிடியூடோட செஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிறது தான் நீங்க பார்க்கணும். அதுதான் அங்க உண்மை. ஸோ இப்போ நியூட்டன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் அவர். அவர் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு, அதாவது ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ இதுக்குள்ளேயும் இந்த கிராட்டிடியூட் தான் ஒளிஞ்சிருக்கு. அவர் வந்து அந்த ஆக்ஷன் நீங்க என்ன செய்யறீங்களோ அது வந்து அந்த லா ஆஃப் மோஷனை குறிக்குது. அது என்னன்னா அந்த ஆக்ஷன் என்னன்னா எந்த அளவுக்கு நீங்க நன்றி உணர்வோட இருக்கிறீங்களோ அதே அளவுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க ரிசீவ் பண்றது அப்படிங்கிறது தான். ஸோ அதுதான் அவருடைய லாலுமே. அவர் சொல்ற அந்த நியூட்டன்ஸ் லாவுமே இதுதான் குறிக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க கிராட்டிடியூடா இருக்கீங்கும் போது அந்த ரிசீவ் ஆகிறதும் அதே அளவுக்கு, அந்த கொடுக்கறதுக்கு ஆப்போசிட் தான் ரிசீவ். அதுதான் ஃபார் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கொடுக்கும் போது ஆப்போசிட்டா நீங்க ரிசீவும் பண்றீங்க தான். கிவிங் இஸ் ஈக்குவல் டு ரிசீவிங் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அபண்டன்ஸ் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வரணும்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்க இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறத கடைப்பிடிக்கணும். அது எப்படின்னா அதுவும் ரொம்ப சின்சியராகவும் இருக்கணும். அதை ஃபீல் பண்ணி நீங்க செய்யணும். ஃபீல் பண்ணாம நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க வந்து ரிசீவ் பண்றதுக்கு நீங்களே தடை விதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க ரிசீவ் பண்ண முடியாது. அதனால அதை வந்து நீங்க ஒரு ஃபீலிங்கோட நீங்க செய்யணும், சின்சியராகவும் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த டாபிக் வந்து த கோல்டன் த்ரெட் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படிங்கிறாங்க. இதுல வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்கள், அது பார்த்தீங்கன்னா நிறைய ரிலீஜியன்ஸ் எல்லாம் இருக்கு. மேஜர் ரிலீஜியன்ஸான ஹிந்துயிசம், ஜெயினிசம், சீக்கிசம், புத்திசம் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கிராட்டிடியூட வந்து ப்ரீச்சும் பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸும் பண்ணியிருக்காங்க. அதாவது இதை வந்து அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி வந்து இந்த கிராட்டிடியூட நம்ம வந்து பண்ணணும், அதை வந்து ப்ராக்டிஸாகவும் பண்ணியிருக்காங்க. இந்த இது வந்து நமக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் தெரியுது. பட் இதெல்லாம் வந்து இருந்துட்டு தான் இருந்திருக்கு. பட் அந்த ஆழமான அர்த்தம் வந்து சில பேர் புரியாமையே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிறது தெரியாமையே சில பேர் ப்ராக்டிஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ முகமது தெரியும்ல, அவரு வந்து இததான் சொல்றாரு. அதே மாதிரி கிருஷ்ணர், புத்தா, கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து என்னெல்லாம் கொடுக்குறேனோ அதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கோங்க. அவர் வந்து நான் இப்போ எப்பவுமே கடவுள்கிட்ட போனா வந்து நம்ம நல்லது மட்டும்தான் கேட்போம். ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை கேட்கவே மாட்டோம். இது எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்னு தான் கேட்குறோமே தவிர்த்து. ஸோ அவங்க கடவுள் வந்து சில நெகட்டிவான சூழ்நிலையிலையும் நம்மளை வந்து வைப்பாங்க. அது எதுக்குன்னா நம்மளை வந்து நமக்கான பாடம் அதில் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் கிருஷ்ணர் சொல்றதுமே நான் என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேனோ அதை வந்து முழு மனதோடையும் மகிழ்ச்சியோடும் நீ வந்து ஏத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதையே தான் ஜீசஸும் சொல்றாரு. ஜீசஸ் வந்து அவர் ஒரு ஒரு அற்புதங்களையும் நிகழ்த்துறதுக்கு முன்னாடி இந்த தேங்க்யூ அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து சொல்லிட்டு தான் அவர் ஒன்னொன்னுமே செய்வாராம். ஸோ எல்லாருமே நீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயத்துல இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கறத வந்து அவங்க கடைபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்போ ஹிஸ்டரியில எடுத்தா கூட பெரிய பெரிய ஃபேமஸான ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. மார்ட்டின் லூதர் கிங் எடுத்துக்கோங்க, லியனார்டோ டா வின்சி, ஷேக்ஸ்பியர், இவங்க எல்லாருமே வந்து இந்த கிராட்டிடியூடு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், நியூட்டன், இவங்க எல்லாருமே கிராட்டிடியூடை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்களாம். ஒரு நாள் கூட அவங்க இந்த வந்து கிராட்டிடியூடை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்ததே இல்லையா. ஒரு நாளைக்கு ஒரு 100 தடவையாவது சொல்லுவாங்களாம். இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை வந்து கேட்டிருக்காங்க, நீங்க வந்து எப்படி இப்படி ஜெயிச்சீங்க வாழ்க்கையில, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கான சீக்ரெட் என்னன்னு அவரை கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, என் கூட என்னோட நான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக என் கூட சேர்ந்து உழைச்ச மக்கள் எல்லாருக்குமே வந்து நான் வந்து இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறத செலுத்துறேன், அவங்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து இதை ஒரு நாளைக்கு 100 தடவையாவது தேங்க்யூ அப்படிங்கிறத அவர் கூட வேலை செஞ்சவங்களுக்கு அவர் சொல்லுவாராம். ஸோ அதே மாதிரி தான் ஐசக் நியூட்டன் அவங்களும் வந்து இந்த லா கண்டுபிடிச்சா கூட அவரு கேட்குறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நம்ம வந்து நிறைய விஷயத்த அனுபவிக்கிறோம். ஐன்ஸ்டீன் வந்து கண்டுபிடிச்சதை தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
ஸோ அதே மாதிரி ஐசாக் நியூட்டன் வந்து அவருடைய முன்னோர்களுக்கு வந்து அவர் வந்து நன்றி உணர்வோட இருப்பாரா, அவங்களுக்கு வந்து அவரு தினமுமே நன்றி சொல்லுவாரா. ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த மக்கள் என்னெல்லாம் நமக்காக விட்டு வச்சுட்டு போனாங்களோ அதை நம்ம இப்போ அனுபவிக்க முடியுது. ஸோ அதனால அவங்களுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஐசாக் நியூட்டனும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மேதைகள், இவங்க சயின்டிஸ்ட் எல்லாருமே, பிலாசபர்ஸு எல்லாரும் இந்த வந்து இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணனால தான் அவங்க லைஃப்ல வந்து சிகரத்தை அடைஞ்சிருக்க முடியுது அப்படின்னு இந்த புக்ல சொல்றாங்க. ஸோ இன்னொன்று, ராண்டா ராண்டா வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில எடுத்துட்டா கூட அவங்களும் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் அனுபவிச்சிருக்காங்களாம். அதாவது இப்போ அவங்களுடைய ஒர்க் எடுத்துட்டாலும் சரி, அவங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் கூட இல்லாம இருந்திருக்கு. எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்லயே இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்குமா, எப்பவுமே ஒரு மன அழுத்தத்திலேயே இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்குமா. ஸோ அவ்வளோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இவங்களுமே இருந்திருக்காங்க. பட் இப்போ அவங்க வந்து கிராட்டிடியூடோட இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காங்களாம். இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் இவங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில வந்திருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த புக்கை போட்டிருக்காங்களே அவங்க நமக்காக. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க வந்து இப்போ ஒர்க் அப்படின்னு இருக்கும், ஆனா அந்த ஒர்க் எப்படி இருக்கும்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா. அதாவது அந்த காசு வந்து எப்படி அவங்களுக்கு வேணும், பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்காவது அவங்களுக்கு ஃபேமிலிய ரன் பண்ற அளவுக்கு ஓரளவுக்கு காசு கிடைக்குமா. அவ்வளோ ப்ரெஷரா அவங்க இருந்திருக்காங்களாம். ஸோ இதனால என்னாச்சா, அவங்க ஹெல்த்துமே ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. ஸோ எவ்ரிடே அவங்களுக்கு எப்படி இருக்குமா, ஒரு எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து ரொம்ப எக்ஸாஸ்டா ஃபீல் பண்ணுவாங்களாம். ஃபுல்லா எனர்ஜியே போன மாதிரி, ரொம்ப டயர்டாகவும், எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி ஒரு சர்வைவல் மோட்லயே தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, லைஃப்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அதாவது நிறைய கிளைண்ட்ஸ் அவங்கள தேடி வந்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய அந்த பணம் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டம் இருந்துச்சு. பட் அது வந்து அவங்களுக்கு அபண்டன்ஸா நிறைய, அதாவது தேவைக்கு அதிகமாகவே அவங்களுக்கு பணம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இன்னொன்று, வீக்கெண்ட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போனா கூட மைண்ட்ல வந்து நமக்கு நெக்ஸ்ட் டே நம்ம இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணுமே, இவ்வளோ ஒர்க் பெண்டிங்ல இருக்கே, இதெல்லாம் செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல ஒரு ப்ரெஷர் இல்லாம அவங்க ஃப்ரீயா, மனசு வந்து ரொம்ப லைட்டாகவும் ரொம்ப ஃப்ரீயா அவங்களால வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போய் நல்லா அதை முழுமையாகவும் அனுபவிக்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, லைஃப்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு சில விஷயத்துல நமக்கு நிறைய இருக்கும். நீங்க ஒரு சிலருக்கு பணம் அதிகமா இருக்கும், ஆனா உறவுகள் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் நல்லா இருக்கும், ஆனா பணம் இருக்காது. ஒரு சிலருக்கு உறவுகள் நல்லா இருக்கும், ஆனா பணம் இருக்காது, ஹெல்த்தும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லைஃப்ல மேஜர் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மணி, கரியர், ரிலேஷன்ஷிப்பு, ஹெல்த், ஹோம், இது எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு 2 3 விஷயத்துல நம்ம லேக் ஆகும். ஸோ ஏன் நம்ம அங்கெல்லாம் லேக் ஆகுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கெல்லாம் நீங்கள் வந்து கிராட்டிடியூடோட இருந்திருக்க மாட்டீங்க. ஸோ அதனால அங்கே வந்து ஒரு லேகிங் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம வந்து எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ணலான்னா, முதல்ல வந்து நீங்கள் லைஃப்ல உங்களுக்கு எந்த இடத்துலலாம் பற்றாக்குறை இருக்கு, ஸோ இதில் பணம் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லையா, ஓகே, பணம் விஷயத்தில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை உறவுகளில் எனக்கு இந்த மாதிரி பயங்கர கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஒரு மென்டலாக எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு இந்த கிராட்டிடியூடை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து லேக் ஆகுறீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த கிராட்டிடியூட் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க இதெல்லாம் பண்ணி தான் இப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்களாம். அதாவது முன்னாடிலாம் வந்து ஒரு ஒரு நாளுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏன் தான் நம்ம எப்படிதான் இந்த நாளை வந்து கடக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களாம். இப்போ வந்து ஒரு ஒரு நாளுமே ஒரு மிராக்குலஸ் டே அப்படிங்கிற மாதிரி, ஒரு ஹாப்பியான டே அப்படிங்கிற மாதிரி, எல்லா நாளுமே அவங்களுக்கு வந்து ஹாப்பி டே அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மேஜிக்கை உங்க வாழ்க்கையிலையும் நீங்க கொண்டு வரணும்னா இவங்க சொல்றதெல்லாம் நீங்க கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்ன மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இவங்க சொல்றதை நீங்க ஃபாலோ பண்றது மட்டும்தானே. இப்ப ரோண்டாக்கு வந்து நிறைய லெட்டர்ஸ் எல்லாம் வருமா. அதாவது மோசமான சூழ்நிலையில, அதாவது சில ப்ராப்ளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சால்வே ஆகாது, சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க கிளைண்ட் நிறைய பேர் அவங்களுக்கு லெட்டரா போடுவாங்களாம். ஸோ அப்படிப்பட்ட இருக்கிறவங்களே ரிலேஷன்ஷிப்லயும் வந்து ரொம்ப மோசமாலாம் இருக்குமா. ஆனா அந்த மாதிரி இருந்தவங்களே வந்து வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மிராக்குலஸா மாத்தி இருக்கிறாங்க
அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது மாறினது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மாறுச்சு என்னங்கிறதையும் வந்து அவங்க லெட்டரா இவங்களுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நீங்க இந்த ப்ராக்டிஸ் இதுல வந்து அவங்க வந்து 28 days ப்ராக்டிஸ் சொல்றாங்க. இந்த ப்ராக்டிஸை வந்து நீங்க பண்றது மூலியமா கண்டிப்பா 100% ரிசல்ட் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத இவங்க இங்க சொல்றாங்க. ஸோ அது என்ன மாதிரியான விஷயமா இருந்தாலும் சரி, இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இந்த மேஜிக் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா முதல்ல நீங்க வந்து எங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்க வந்து அன்கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் நீங்க வந்து அன்கிரேட்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கோவத்தை வந்து குழந்தைங்க மேல அப்படியே காட்டுவோம். அதெல்லாம் வந்து அது வந்து நீங்க நன்றி உணர்வோட இல்லை. ஸோ ஏன் நீங்க வந்து நன்றி உணர்வோட இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹம், நீங்க வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா இருக்கீங்க நிறைய விஷயத்த. அடுத்தவங்களுடைய டைமும் சரி, அதே மாதிரி இப்போ குழந்தைங்கன்னு சொன்னா கூட நம்ம குழந்தைங்கள நிறைய விஷயத்துல டேக் இட் ஃபார் கிராண்டடா தான் இருக்கும். நினைச்சா திட்டுவோம், நினைச்சா போய் அவங்க கிட்ட நல்லா பேசுவோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு ஈவன் நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்கிட்டயும் இதையே தான் நம்ம செய்வோம். அதே மாதிரி நமக்குன்னு இருக்கக்கூடிய நேரத்தை கூட சரியான முறையில் பயன்படுத்த மாட்டோம். அதையுமே டேக் இட் ஃபார் கிராண்டடா இஷ்டத்துக்கு வேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி மணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பணம் வந்து சரியான விஷயத்துக்கு தான் நம்ம செலவு பண்ணணும். நம்மகிட்ட நிறைய பொருள் இருந்தா கூட இருந்தாலும் வாங்கின பொருளையே திரும்ப போய் வாங்குறது, வீட்டில் ஆல்ரெடி இருக்கும் இருந்தாலும் 10 தடவை அதையே வாங்கி வைக்கிறது, இதெல்லாமே வந்து பணத்தை வந்து நம்ம டேக் இட் ஃபார் கிராண்டடு. அதே மாதிரி ஹெல்த் வந்து ஒரு சாப்பாடு அது வந்து நமக்கு அது கெட்டதுன்னு தெரிஞ்சாலும் இருந்தாலும் ஆசைக்காக சாப்பிட்டு நம்ம உடம்ப வந்து அஃபெக்ட் பண்றது. ஸோ இது எல்லாமே டேக் இட் ஃபார் கிராண்டட் தான். ஸோ இது நம்ம செய்யறது மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா இந்த கிராட்டிடியூட ஃபாலோ பண்றாம இருக்கோம். அது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையோட ஓட்டத்தை நம்ம தடை பண்றோம். உங்களுக்கு உடம்பு சரியாகணும்ட்டு இருந்தா கூட நீங்க இந்த மாதிரி டேக் இட் ஃபார் கிராண்டடா இருக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா, அதையுமே அந்த சரியாகணும் உங்க ஹெல்த் பெட்டர் ஆகணும்னு இருக்கிறது கூட இன்னமும் நீங்க என்ன பண்றீங்க, ரிசீவ் பண்றதை ஸ்டாப் பண்ணி ஹெல்த் இன்னமும் மோசமான நிலைமைக்கு போயிடும். ஸோ அதனால முதல்ல இந்த அன்கிரேட்ஃபுல்லா இருக்கிறதுல இதுல இருந்து வெளியில வரணும். ஸோ கிரேட்ஃபுல்லா மாறுங்க. ஸோ ஒன்னே ஒன்று மட்டும் நல்லா ஞாபகத்துக்குள்ள வச்சுக்கோங்க. கிராட்டிடியூட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்கங்கிறது. ஸோ இன்னொன்று, நீங்க அந்த மாதிரி கிரேட்ஃபுல்லா இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹெல்த் சம்பந்தமா நீங்க கிரேட்ஃபுல்லா இல்லைன்னா உங்க ஹெல்த் இன்னமும் மோசமாயிடும் அப்படிங்கிறது தான் இங்க அவங்க கொடுக்குறாங்க. இன்னும் உங்க நல்லா இருக்கிற ஹெல்த்தையும் நம்ம வீணாக்கிடுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு மேஜிக் ஃபார்முலா ஒன்று சொல்றாங்க. அது என்னன்னா, நாலேஜ் இஸ் அ ட்ரெஷர் பட் ப்ராக்டிஸ் இஸ் த கீ டு இட். அதாவது நமக்கு வந்து நாலேஜ் எவ்வளவுதான் இருந்தா கூட அதை ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அதனால ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அந்த நாலேஜ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ட்ரெஷர் மாதிரி தான். அதுக்கான கீ அப்படிங்கிறது இந்த ப்ராக்டிஸ் தான். ஸோ இதுலேயும் அதான் அவங்க சொல்கிறாங்க. பெரிய பெரிய வெற்றியாளர்கள், பெரிய பணக்காரர்கள் எல்லாருமே டெய்லியுமே இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் பணம் வந்துட்டே இருக்கு. அவங்க மேலும் மேலும் நல்ல ஒரு இடத்த அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய பழங்காலத்திலே இந்த விஷயம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து இன்னமும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இன்னொன்று, இந்த தேங்க்யூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. ரெண்டே 2 லெட்டர் தான், பட் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்த போகிற 2 வார்த்தைகள். இதை அவங்க வந்து எப்படி பண்ணணுங்கிறாங்கன்னா, டெலிபரேட்டாகவே நீங்கள் வந்து யோசிக்கணும். தேங்க்யூ அப்படிங்கிறத டெலிபரேட்டாக அந்த வார்த்தையை உங்கள் மனதில் சொல்லணும். அதே சமயம் வார்த்தையிலையும் நீங்கள் சொல்லணும், செயல்லையும் அதை காட்டணும், உணர்வுலையும் நீங்கள் வந்து காட்டணும். ஸோ இதை வந்து நீங்கள் டெலிபரேட்டாக செய்யும் பொழுது தான் நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா என்ன வேணுங்கிறத மட்டும் நீங்கள் நினைக்கணும். என்ன வேண்டாம் அப்படிங்கிறத பற்றி நினைக்கக்கூடாது. அதே மாதிரி இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது. ஸோ என்னெல்லாம் வேணுமோ அதை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே. அதே மாதிரி அந்த ஃபீலிங்கோடயே எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க வந்து ஒரு கிராட்டிடியூட வெளிப்படுத்தலாம். இப்போ நம்ம பஸ்ல போறோம், நமக்காக நம்ம ஒரு ஒரு 2 மினிட்ஸ் லேட்டா வந்தா கூட இப்போ பஸ் நம்ம கை காட்டும் போது நமக்காக அந்த பஸ் நிற்கும் பொழுது அப்போ அந்த அந்த கண்டக்டருக்கு நம்ம வந்து நன்றி உணர்வு செலுத்துறது, யாராவது நமக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது நம்ம நன்றி செலுத்துறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து தேங்க்யூ சொல்றது.
யாராவது நமக்கு gift கொடுக்கும் பொழுது கூட, என்ன லைஃப்ல வந்து சின்னதா ஒரு நிகழ்வு நடந்தா கூட அதுக்கு கூட நீங்க வந்து கிராட்டிடியூடோட இருக்கிறது தான் இதோட சீக்ரெட்டே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மேஜிக்கல் புக்ல வந்து இந்த மேஜிக் புக்ல அவங்க சொல்ற இந்த 28 ப்ராக்டிஸையுமே ஒரு நாள் தவறாம கூட நம்ம செய்யணுமா. அதாவது அந்த 28 டேஸையும் நீங்க வந்து கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கான பவர் உங்களுக்குள்ள கிரியேட் ஆயிட்டே இருக்குமா. ஸோ சப்போஸ் அதுல வந்து நீங்க ஒரு நாள் மிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்க வந்து ஒரு 3 நாள் பேக் வந்துட்டு மறுபடியும் அதுல இருந்து கண்டினியூ பண்ணணுமா. ஸோ அந்த மாதிரி தான் அது பண்ணணும். ஸோ இந்த மேஜிக்கல் புக்கு, இந்த 28 டேஸ் ப்ராக்டிஸ் உங்களால் கண்டினியூஸாக சப்போஸ் பண்ண முடியலனா கூட வாரத்தில் ஒரு 2 நாள் கூட எடுத்துக்கலாம், இல்லாட்டி தொடர்ச்சியாக ஒரு 3 நாள் கூட ப்ராக்டிஸாக இதை பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி லைஃப்பில் எந்தெல்லாம் இப்போ ஒரு பணம்னா அந்த பணம் சம்பந்தமாக ஏதாவது ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க. 28 ப்ராக்டிஸ் இருக்குது. அதில் வந்து எது பணத்துக்கு உங்களுக்கு அப்ளை ஆகுமோ அந்த ப்ராக்டிஸை மட்டும் நீங்கள் எடுத்து அதுக்கு அப்ளை பண்ணி ஒரு கண்டினியூஸாக ஒரு 7 டேஸ் கூட பண்ணலாம். ஆர் உள்ள என்னால் 3 டேஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னா கூட 3 டேஸ் கூட பண்ணலாம். ஏன்னா இவங்க வந்து சில ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து ஹோல் டே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சிலதெல்லாம் மார்னிங் செய்கிற மாதிரி, சிலதெல்லாம் நைட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்த நாளுக்கான ப்ராக்டிஸை முன்னத்த நாளே நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த அன்னைக்கான ப்ராக்டிஸ் என்னவோ அதை வந்து நம்ம வந்து வாய் விட்டு சொல்றது இல்லை மனசுக்குள்ள சொல்றது, இது எல்லாமே இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் இதுல சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா கவுண்ட் த பிளஸ்ஸிங் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ப்ராக்டிஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு எழுதணும். அதாவது உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு முதல்ல வந்து எழுதிடணும். அதுக்கப்புறம் எதுக்காக நீங்க வந்து ஆம், அதனால சந்தோஷமா இருக்கீங்க, ஏன் அதனால உங்களுக்கு வந்து நீங்க கிராட்டிடியூடா உணர்றீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து ரீசன் எழுதணும். வை அப்படிங்கிறது 10 பாயிண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வை அப்படிங்கிறதுக்காக, வை யூ ஃபீலிங் கிராட்டிடியூட் அப்படிங்கிறதுக்கு நீங்க ரீசன் எழுதிட்டு தேர்டு வந்து அதை நீங்க அப்படியே வாய் விட்டு சொல்றது. ஸோ இதை வந்து ஒரு 27 டேஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு நாளும் ஃபாலோ பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிடும்னா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் அது ஸ்டோர் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி அது உங்களால பண்ண முடியலனாலும் 3 டேஸ் இல்லை 1 டே கூட நீங்க இதை வந்து ஒரு ப்ராக்டிஸா எடுத்து பண்ணலாம். இதை இப்போ 28 டேஸ் நீங்க பண்ணி முடிச்சிடுறீங்க. நீங்க நினைச்ச மாதிரி அது நடந்துருது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு 28 டேஸ் ப்ராக்டிஸ் பண்றீங்க, அது கண்டிப்பா நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணணும்னு கிடையாது. அதுக்கப்புறம் லைஃப்ல வந்து ஏதாவது சேலஞ்சஸ் வந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த புக்கை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும்போது என்ன பேஜ் வருதோ அந்த ப்ராக்டிஸை நீங்க அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த புக்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால இந்த 28 டேஸ் ப்ராக்டிஸை வந்து நம்ம பொறுமையா ஒன்னொன்னா சொல்லலாம். ஏன்னா என்னாலையும் கண்டினியூஸா 28 டேஸ் இதை வந்து கொண்டு போக முடியுமா தெரியல, நடுவில் பிரேக் ஆனாலும் ஆகும். பட் ஒரு ஒரு ப்ராக்டிஸும் என்னென்னங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். அதை வந்து அதுக்கப்புறமா இந்த ஹோல் 28 டேஸ் ப்ராக்டிஸும் நான் உங்களுக்கு சொன்ன பிறகு நாம அதை வந்து ஒன்னொன்னா ஒரு ஒரு நாளா தொடர்ந்து நம்ம லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? தேங்க்யூ ஸோ மச். நான் இதோட இங்க ஸ்டாப் பண்றேன்.